வாமா, இந்த உன் மாங்கல்யத்துக்கு எந்த குறையில்லாம காப்பாற்றித்தாரேன், வருமானத்துக்கு வழியும் வளர்த்துத்தாரேன். இந்த இனிமே பணம் வந்துகிட்டே இருக்கு, நல்லா வெற்றி அடைவார். நல்ல பிள்ளை, கர்மசாமின்னு பேரு, போயிட்டு வா. செவல் கால் வந்துட்டு வரலாம். அங்கங்கே ராதபடி நின்ற சோதி ஊழியில் வருகிறது, ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்களே. இறந்து போன ஒரு ஆத்மா உங்க குடும்பத்துக்குள்ள தெய்வமா இருக்கு, அதை ஒழுங்கா கும்பிடுறீங்களா? கால் வந்துட்டாங்க. ஏதோ ஒரு துள்ளமானசாமி கோயிலுக்கு போறீங்களாம்ல, எங்க போறீங்க? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்? அவனை மசைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிச்சா? கால் வந்துட்டான். விளக்க சொல்லி விடுப்பா, உண்மையை சொல்லிவிடு. உன் பையன் உங்களை எல்லாம் மறந்து போய் தனியா உட்கார்ந்துருக்கான். அதுக்கு காரணம் செய்வன கோளாறு தான் காரணம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிய. அப்படி செஞ்சது உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி. செஞ்சது உண்மைதான், ஆனா யாரு எவரு அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள நீயே ஒரு சந்தேகப்பட்டு இவங்க தான் இன்னாரு தான் செஞ்சிட்டாங்கன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கியா. அது ஒரு பொம்பளையத்தான் முடிவு எடுத்து வச்சிருக்கேரி. சரார கால் வந்துட்டுவா. ஒரு சம்பந்தமும் இல்லாம சொல்லுவாடா, சம்பந்தம் தண்ணி அடிக்கு. உன் பையன் இரண்டு குடும்பத்துக்கும் நடுதலை தவறாமல் உறவோடும் உங்களையும் நல்ல ஐஸ்வர்யமா பார்ப்பான். போதுமா? பத்திரத்தை மட்டும் எடுத்து கொடுத்துறாத அத்தா, சொன்ன விட்டு சொரக்கா பிடிக்கிறாரு. வா அம்மா, உண்மையை சொல்லணும். நாளைக்கு வயசா காலத்தை பார்க்க ஆளுலாம் போயிட்டா நினைச்சுவ. சரி போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சங்கரன் கோவில், சங்கரன் கோயில். வாப்பா, வாமா பராசக்தி, அது எந்தமில்லாத பரஞ்சோதி. என்னடா படிச்சிருக்க? இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்டா, ஐடி இண்டஸ்ட்ரியல்ஸா? வாட் மேன்? ட்ரெயின் டிரைவர். ஓ, ட்ரெயின் டிரைவர். இப்போ என்ன வேணும்? கால் விட்டு வா. அக்கா முன்னால வா. எங்க கருப்பு உத்தரவு இருக்கு, ஆனந்தமா உட்காருங்க. எங்க கருப்பசாமி, அவர் தங்க கருப்பசாமி. உங்க எல்லையில கருப்பசாமி இருக்காரா? மாரியம்மா இருக்கா? உப்படாயின்னு ஒரு சாமி வருத, அது யாரு? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். அம்மா வழி உறவும் அப்பா வழி உறவும் ஒட்டாத அளவுக்கு மனவேதனைகள் இருக்கு. அதனால 3 ஆண்டு காலங்கள் ஓயாத குழப்பமும் மன வருத்தமும், வீட்டுக்குள்ள வாக்குவாதங்களும் நடந்து மன அமைதியற்ற நிலையிட்டு. நீ வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லைனா எங்கேயாவது போறமுன்னு அடிக்கடி போயிரு. இதுதான் இந்த கடன்களை தீர்க்கக்கூடிய நல்ல வழி இப்ப கிடைக்கும். அதுக்காக இருக்கிற உரிமையான இடங்களையும் எதையும் இழக்காமல் கடன் தீரணும், அதுதான் மிக முக்கியம்.
அதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கா? அந்த வாய்ப்பை கருப்பசாமி தர முடியுமா? இதான் உனக்கு கால் வந்துட்டோம். நதி எங்கே போகிறது கடலை தேடி நாளை போகிறது. உன்னுடைய கடன் தீரத்துக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு மகனே, கவலைப்படாத. சரியாக 6.25 மாதம் 6/3/18 80 நாட்கள் எனக்கு என்னைய பிரார்த்தனை செய்ய காத்துடு. உன் கடன் தீரத்துக்கு பணமும் கிடைக்கும், உன் குடும்பம் ரிலீஃப் ஆகும், வெற்றி உண்டு. ஆனாலும் கல்யாணம் முடிச்சிட்டியா? சரி, போயிட்டு வா. பக்கத்துல வாக்கா. என்னையாக்கா அங்க வர வைக்க ஒரு கேள்வி கேட்டுக்கா. சொல்லதுக்குன்னு தான் நான் புறப்பட்டேன். என்ன பிரச்சனை இருக்கு? சொல்லதுக்குன்னு தான் புறப்பட்டேன். 2 பகுதியில் உள்ள உறவினர்களுக்கும் பகை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஒரு சைடாக உன் வீட்டுக்காரர் வம்சத்தை சார்ந்தவர்களால் ஏற்பட்ட சில தீவினைகள் இதற்கு காரணம். இதுக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது தீர்த்துருவோம். தைரியமா தீர்த்தா தம்பி, கவலைப்படாம. சிவகாசி சிவகாசி கால் என்ன? வா வா, நிலக்கல்ல வச்சிருக்கியா? மாரியம்மா மாரியம்மா எங்க இருக்கா மாரியம்மா? சரி, என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. ஏய், வராத. ஓ, வெட்டி போடுவேன். யார சொன்ன? உங்களே சொன்ன கதை சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏற்கனவே 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சமா சலசலப்பு, மனவேதனை, புத்தி, மனக்கோளாறு, கண்டிஷன் பண்ண வேண்டிய நிலைமை, அதுல ஏற்பட்ட பிரிவு. இந்த பேர் கூட இன்னும் மண்ணலி போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வண்டி பிரிஞ்சு போச்சு. இதான் நடந்த சம்பவம். ஆனா அந்த மனநிலைகள் மாறுமா? மாத்தி கொண்டு வரணும். உனக்கு கொஞ்சம் புத்தி வேணும். கண்டுக்கிடாம போயிட்டேன்னா குடும்பம் ஒன்றா சேர்ந்து வந்து உட்கார்ந்துக்கணும். ரொம்ப கண்டிஷன் பண்ணனா வராது. என்ன செய்யணும்? இன்னைக்கு ஏன் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், முதிர்ந்த காலத்துல துணை இல்லாம போயிடக்கூடாது. இந்த மைனஸ் வச்சுதான் எல்லாரும் ஆடான்னு ஆடுவா. துணிஞ்சு இருந்துட்டேன்னா அசத்திடலாம். கால் வந்துட்டுவான். சொன்னா எவன் கேட்கானா? வா, கண்ண முடிக்கா. ஐயனார் ஐயனார் கோயில் எங்கடா இருக்கு? ஊர்ல ஐயனார் கோயில் இருக்கா? கருவேல முள்ளு ஐயனார் இந்தா. நான் கருப்புசாமி கூட உன் குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்க வெற்றி ஆயிரும். தைரியமா இருக்கு. என்னை பார்க்கவா. என்னடா மகனுக்கு என்ன? யாரு என்னாச்சு அவனுக்கு? கும்பிட்டுவா வந்த மாட்டே. எல்லாம் இளைஞனா இருக்கு இல்ல? அப்படி செவிய ஓயாம கால் வந்துட்டோம். நீ உட்கார். ஈஸ்வரத்தியா எத்தனை? ஈஸ்வரத்தியா என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ அவ்வளோ படிச்சிருக்க. சொல்லுவது புரியுதையா? ஈஸ்வரப்பிள்ளையான்னு ஒரு கிருமி இருக்குடா. அது இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். முதல்ல ஈஸிங் வரும், இருமல் வரும், எல்லாம் வரும். இந்த இருமல் நீக்கி தந்தா போதுமா? இப்போ பக்கத்தில் வா. நுரையீரலை முழுக்க முழுக்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? கண்ண மூடு.
கால் வந்துட்டு வா. பேனா வச்சிருக்கியா? எடு. தாள் இல்லாம எதில் எடுக்குற? ஒரு சிட்டையை கொடு. நாட்டு உள்ளி 100 கிராம், இஞ்சி 100 கிராம், துளசி இலை சார் 25 மில்லி, எலுமிச்சஞ்சாறு 25 மில்லி, நாட்டு உள்ளிச்சாறு 50 மில்லி இருக்கும், இஞ்சிச்சாறு 50 மில்லி இருக்கும். அதுபோக மீதியெல்லாம் 25 இருக்கும். தனித்தனியை எடுத்து வடிகட்டிட்டு ஒன்றா சேர்த்து ஆற்றணும். காலை சாப்பாட்டுக்கு முன்னால் கொஞ்சம், மதிய சாப்பாட்டுக்கு முன்னால், நைட் சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேன் குடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு தான் சாப்பிட ஆரம்பிக்கும். 3 நாள் செஞ்சுவோம். இதில் வந்து மாறிடும். முதல்ல இருமலை மாற்றம், அதுக்கிட்ட உரமத்துக்கு வரணும். பௌர்ணமிக்கு வந்து திருமணத்தை கேடு. நைட்டில் தூங்காமல் தொப்பு தோல்விட்டு நடந்தால் எடுத்துக்காமல. கர்மசாமிக்கு கடலை மிட்டாய், கோவில்பட்டி. அவன் சிரிச்சு கிடக்க, அவ்வளோ சிரிக்க நீ எல்லாம். கடலை மிட்டாய் பிள்ளை எங்க இருக்கு? என்ன செய்யணும்? கால் மிட்டாய் வாங்க. உங்களுக்கு கோயில்பட்டியா? எந்த இடம்? பெருமாள் கோயில்பட்டியா? கயத்தார் போகக்கூடிய ரோடாயா? கடலூர், கூடங்குளம், கடலையூர், கூடலிங்காபுரம் ஒரு இடம்புங்க. காரக்குறிச்சி அருணாசல சிலையில இருந்து நேர போனா கடலையூர் ரோடு, அப்படித்தானையா? கோயில்பட்டியில சரணா? சரி, கால் வந்துட்டு வரலாம். அது இலும்பு யூரணி எப்படி வரும்? கரெக்டு வரும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள ஒரு தூய ஆத்மா ஒண்ணு வீட்டுக்கு வருது. அது யாரு? முன்னோர்கள்ல வழிபட்டு வந்து. அதனால உன் பிள்ளைக்கு இப்போ வந்து 1.5 வருஷமா நீ வந்து கல்யாணத்தை பத்தி பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் வீட்டுல மறுப்பு வந்துகிட்டு இருக்கு. ஒரு திருப்பு வரல. இந்த மறுப்பு வருதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வேற என்ன வேணும்? பையன் படிச்சிருக்கான். அவளுக்கு வேற கல்யாணத்தையும் போட்டு தத்துருதேன். வேலைக்கு வந்து 2026 3வது மாதத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். ஆனால் நிச்சயமா வேலை உண்டு, அதில் கவலைப்பட வேண்டாம். வெற்றியாக இருந்தா போதுங்களா? இந்தா எல்லாம் ஜெயிச்சு வரலாம். கூட இருந்து காப்பாத்துறப்பா. மாதத்துக்கு ஒரு முறை என்னையும் வந்து பார்த்துட்டா சந்தோஷமா இரு. ஓ, கால் வந்துட்டு வாங்கப்பா. யாரெல்லாம் வந்திருக்கேன்? தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்னாச்சு குடும்பம்? கால் வந்துட்டு வாப்பா. அவனா போட்டு இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாங்க. மனசு செட் ஆகலையே. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டோமா? வரலாம்ப்பா. உட்கார.
தெய்வத்தின் மீது உயர்ந்த பக்தியும் பற்றும் உடையவன் தான். உடையவன் தான். இந்த மாதிரி கூட்டங்கள்ல சாமி சொல்றது, குறி கேட்கறது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன மன தாக்கம் உன் உள்ளத்துல கொஞ்சம் இருக்கு. தெய்வம் தான் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவெடுத்து முழு சரணாகதியாக நீ சாமிகிட்ட விழுந்துட்ட. இப்போ இந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு உன் பக்கத்துல சாதகமா முடிச்சு தந்தா போதுமா? கால் ஒன்றுவா நீ உட்கார்ந்தாய் பராசக்தி. வரலாம். அவங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகபட்சமாக உன்னை டென்ஷன் பண்ணணுங்கிற சிந்தனையும் எண்ணமும் இருக்கு. ஆனா அது நியாயம் இல்லாதது. அதையெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. பக்கத்துல வா, இந்தா ஜெயிச்சு தரேன், காப்பாற்றி தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே, என்ன வேணும்? வயசு எத்தனைப்பா? நீ படிச்சிருக்கிய? வயசு எத்தனை? 65 வயசு. ஒரு சின்ன பையன் கல்யாணம். கண்ணை ஒரு சர்ஜரியில சரியாக்கிடலாம். சின்ன பையனை ஒரு இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். எந்த இடத்துல இருந்து? அன்பு பாசத்துல ஒருத்தர்கிட்ட மாட்டி வச்சிருக்கு, அங்க இருந்து மாத்தி கொண்டு வந்து உன் பிள்ளைய சேர்க்கல. இப்ப விற்க கூடாதா தம்பி? என்ன இப்போ காரணம் என்னன்னா, இப்ப விற்க கூடாது. எப்ப விற்கலாம்? ஐப்பசி 20ஆம் தேதிக்கு மேல வேலை பெருச்சு. நீ நினைக்கிற லாபம் உடனே கிடைக்கும். அடி ஜம்முன்னு இருக்கும். அது உங்களுடைய 3 பேருக்கு அப்படி இருக்கும். இந்த கண் சம்பந்தமான விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிருக்கு. முதல்ல இதை முடிச்சு தந்துக்கிட்டு தான் அதுக்கிட்ட உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். பௌர்ணமிக்கு சேருங்க செல்ல மக்களே. 10ஆம் தேதி வாங்க எல்லாரும். அக்கா சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு பெண்ணடியாள் வாமா. எந்த ஊர் உங்களுக்கு? இது யாரு? வீட்டுக்காரரு. முடியலாம்ல, ஸ்கேர்லாம் வைக்காண்டாமா? என்னம்மா வண்டியில வந்தது அப்படியே காற்று சிலு சிலு சிலுன்னு அடிச்சிடுதா? சரி காட்டு. வரலாம். கல்யாணம் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? குழந்தை? அதுக்கு என்ன முயற்சி எல்லாம் போட்டீங்க? மருத்துவ ரீதியாக அதுவும் பார்த்தீங்களா? என்ன முடிவு சொன்னாங்க? என்ன பழக்கம்லாம் உனக்கு உண்டு? இங்க பக்கத்துல நல்ல கண்ணை முடிக்கா, எண்ணெயை மட்டும் முடிச்சுக்கா, டென்ஷனாக இருக்காத, ஃப்ரீயாக உட்கார்ப்பா, மனசு அடக்கிக்கா, கருப்புசாமியை நினச்சிக்கா, உள்ளச்சுக்கா. உன்னை பயங்காட்டி வச்சிருக்காங்க. குழந்தை பாக்கியம் உண்டு, ஆம்பளை பையன் பிறப்பா, கருப்புசாமி கால் விட்டுவா. திருப்பதி வெங்கடாச்சலபதி வராரு. என்ன விஷயம்? திருப்பதியிலிருந்து வெங்கடாச்சலபதி வராருடா. எதுவும் சொல்லியிருக்கீங்களா அவருக்கு? போகலையா இதுவரை? ஒரு முறை போயிட்டு வந்துருந்தீங்களா? சரி, இந்த மாதமே போயிட்டு வாங்க. இந்தா போயிட்டு வர குழந்தை ஜனனமாக சௌபாக்கியம் நிகழும். என்ன மருத்துவமனை பக்கத்தில் காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கு. வேற என்னடா வேணும்? எல்லா பிரச்சனையும் தீரும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு சேலம் எல்லை. என்னடா தம்பி? திருவனந்தபுரம்
சேலம் இல்ல அக்கா வருது பாருங்க. அக்கா எந்த ஊரு? கண்ணாடி அக்கா. வாடா வேலைக்கு. தூக்கம் வருதுக்கா அவங்க வீட்டுக்கு வந்த உடனே. வேண்டாம் பக்கத்துல வாங்க. இருக்க வேண்டாம் நீ நில்லுக்கா. இது யாரு? ஓ சேச்சி விடுங்க. என்ன வேணும்? சரி, உங்களுக்கு எனக்கு லாங்குவேஜஸ் ப்ராப்ளம், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். கால் வந்துட்டு வா. நீங்க எல்லாம் உட்காருங்க. உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையத்தான் சொல்லணும், பொய்யே பேசக்கூடாது. அந்த ஸ்திரீ மேல எனக்கு திருப்தி இல்லை. அவ மீண்டும் இங்க வந்தாலும் நிலைச்சு இங்க இருக்காது. பெரிய குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். உன் பிள்ளை உன் பக்கத்துல வருமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு வராது. அதனால நீங்க நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை சரியாக செய்து வாங்கிக்கிறது நல்லது. அவ்வளவுதான். கற்பனை பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்துடும் நாளைய மறுநாள் வந்துடும் நினைச்சு இருந்தா அது செட் ஆகாது. மறந்து விடு. ஓகே, கால் விட்டுவோம். இவன் ஏற்க தயாரா இருக்கா, அவன் ஏற்க தயாரா இல்லை. கூட பார்க்க விட அது வேற வழிகள் வேண்டாம் நமக்கு. இந்தா உன் பக்கத்துல வெத்தியை தாரேன், நல்வாழ்வு அமைச்சு தாரேன், புண்ணியமா இருப்பா. பக்கத்துல வாங்க. நின்றுக்கா. ஒரு மாசமா மேல எல்லாம் சொரியா கால் வந்துட்டு வரலாம். திருமுருகன் வரலாம். இதுக்கு மாந்திரிகத்தால எதுவும் நடக்கல. இது இயற்கையால உள்ள பீடை தான். இது ஒரு அலர்ஜி. அந்த அலர்ஜி தீரும், சாமி விட்டுக்கலாம், வெற்றியாகும். வாமா, உனக்கு என்ன வேணும்? பெரிய பிரச்சனை மாமி நம்மள குடும்பத்தோடையும் சேர்ந்து பௌர்ணமிக்கு வந்து சேர் அந்த பிள்ளையை பத்தி பேசும். அதே திருவனந்தபுரம் கேரளா வாங்க. நீங்க இவங்களோட சும்மா வந்தாடா? இந்த உனக்கு பணம் தான் தேவைப்படுது, நடக்கும். வேண்டாம், சுவாமியே சொன்னான் வெற்றி. வாப்பா, எங்க இருக்கிற? என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. என்னன்னு கேட்குறேன். நீ விட்ட இடத்துல இருந்து உனக்கு பணத்தை வந்து சேர்க்கிறேன், கவலைப்பட வேண்டாம். இன்னும் சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு உனக்கு வேலைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும். ஆரோக்கியத்துக்கு யாராலும் எந்த குறைகளும் நடக்கல. இது இயற்கையின் பாதிப்பு. இது உனக்கு சரியாயிடும். கொடுக்கிறேன், வெற்றி உண்டு. வெளிநாடு தோந்தவாறு ஒரு நண்பனால் நீ உதவி பெறுவாய், உயர்ந்தும் இருப்பாய். சேரலாம். எവിടെ? மூணாறு உத்தரவு உண்டு. இருப்பாரு. கர்மதாமிக்கு பாஞ்சாலங்குறிச்சி கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா ஏன் இங்க வந்து நிக்கிறாரு? திருப்பூர்னா கூப்பிடுறவரை உட்கார வேண்டியதானே? கூப்பிடுறவரை உட்கார வேண்டியதானப்பா.
ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை வெறும் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கைக்கு ஒரு திருப்பம், பிரச்சனை இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது மட்டும்தான். வேற என்ன செய்ய முடியும்? அவனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி சேர்த்து வச்சுட்டார. அவசியம் இல்லாம ஒரு வழக்கு விசாரணையை சந்திக்கக்கூடிய தலைவிதி உனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது வராம உனக்கு காப்பாற்றி தந்துருந்தேன். அதுல இருந்து மீட்டித்தார. ஜெயிக்க மாட்டீங்க. வழக்கு பக்கத்துல போகாத, ஜெயிக்க மாட்ட. வேண்டாம், கால் வந்துட்டு வரலாம். தொழில் 2 மாதங்கள் வரை பொறுமையாயிரு. தொழிலையும் உருவாக்கி தரேன், உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். பௌர்ணமிக்கு வந்து சரி போகலாம். அவ்வளவுதான். பேரை சொல்லி விடுப்பா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வள்ளியூர்